என் பேர் காஞ்சனா. எனக்கு போலியோ அட்டாக் ஆச்சு 6 மாதத்தில். நான் 20 வருஷமாக கடை விற்கிறேன். சூளையில் வியாபாரம் பண்ணுறேன். லவ் மேரேஜ் தான். என்னை விருப்பப்பட்டு அவர் ஏற்றுக்கினாரு. சந்தோஷமாக வச்சுன்னு இருக்காரு. அது 2 மாதம் தான் இருக்கும். 2 மாதம் தான் நாங்கள் லவ் பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டார். இருந்துச்சுன்னா இருக்கிறத வச்சுன்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இருப்போம். சந்தோஷமாக வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார். 6 மாதம் குழந்தை. நான் பசங்கள்லாம் விளையாடுறப்போ எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. இப்பவும் இருக்குது. 4 பேரை போல் புருஷன் கூட சந்தோஷமாக போகணும் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் அதை பற்றி இது பண்ண மாட்டார். பெருசாகவே நினைக்க மாட்டார். அவங்க சொந்த காத்து இதுலேயும் சரி எங்கள் இதுலேயும் சரி என்னை விட்டு கொடுக்காம பார்த்துப்பாரு. அவங்க ஆளுங்க வந்து என்னை கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆண்டிகப்பா இருக்காங்க, பண்ணாதீங்க, அவங்க குழந்தெல்லாம் பெக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காரரு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினாரு. நல்லா தான் வச்சுன்னு இருக்காரு. இது வரைக்குமே என்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு. யாருக்கிட்டையும் என்னை அனுப்புனது கிடையாது. எது ஒரு இதுவும் இல்லை. எனக்கு 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். சின்ன பையன் இறந்துட்டான், பிறந்த உடனே இறந்துட்டான். பெரிய பையன்தான் இருக்கான். ஆனாலும் இப்போ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது, நம்மளை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரு பார்த்துக்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இது வரைக்கும் என் கூட பிறந்தவங்க 2 பேர், அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் தான் தளிச்சேன் பொண்ணு. எனக்கு அடுத்து ஒரு பையன், தம்பி தங்கச்சி, 3 பேர் நாங்கள். தம்பி கூட என்னை தூக்கின்னு தான் போவான் உப்பு முட்டை. எங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்குமே என் தம்பி தான் என்னை சுமப்பான். எங்கே போனோம் வரணும்னா கூட எங்கள் தம்பி தான் என்னை தூக்கின்னு போவான். நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் தங்கச்சி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால என்னை தூக்க முடியாது அவளால். அதனால் வேண்டி நல்லா பார்த்துப்பானா. இப்போ நான் எங்கேயுமே வெளியெல்லாம் போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ வந்து உடம்பு போட்டுச்சு. பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உடம்பு போட்டுருவேன். நான் எங்கேயுமே சுத்தமாக போகிறது கிடையாது. கடைக்கு போவேன். அங்கே வண்டியை விட்டு இறங்கின உடனே கீழே இறங்கி கடை போடுவேன். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்து நீட்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். இதே தான். வேறு எங்கேயுமே வெளியெல்லாம் போகிறது கிடையாது. அவராலேயும் முடியல. 40 வயசு ஆகுது அவருக்கு. அவரால் முடியல. கார்பரேஷனில் பெருகிற வேலை செய்கிறாரு. கான்ட்ராக்ட் அது 13 வருஷமாக செய்கிறாரு. இன்னமும் அவருக்கு ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னமும் போடாத இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 13,000 14,000 சம்பாதிக்கிறாரு. அது எங்கள் குடும்பத்துக்கு பத்தலை சொல்லி தான் நான் வேலைக்கு இது வியாபாரம் பண்ணுறேன். பையனும் வந்து கூலி வேலை தான் செய்கிறான். யாருன்னா எதனா பெயிண்ட் அடிக்க அதுக்கு இதுக்குன்னு கூப்பிட்டாக்கா அப்போ போயிட்டு வந்துடுவான். டெய்லி வருமானம்லாம் கிடையாது அவனுக்கு. எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் மாதம் சம்பளம் வாங்குறாரு. 14,000 15,000 வாங்குவார். அதை வச்சுன்னு தான் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். கல்யாணம் ஆனதுலேருந்தே வாடகை வீடு தான் எங்களுக்கு. வாடகை குத்துன்னு தான் இருக்கோம். நாங்கள் சம்பாதிதான் அன்னைக்கு போகுது. இன்றைக்கி செலவு என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிறது. நானாக தான் விருப்பப்பட்டு போட்டேன். நம்மளுக்கு வருமானம் பத்தல, 1க்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, நம்ம சாப்பாடு செலவு பார்க்கணும், இவர் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி தான் நான் வியாபாரமே பண்ணேன். நானாக தான் ஏற்படுத்தினேன். எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்குமே என்னை கடை போட வேணான்னு தான் சொல்லின்னு இருக்காரு. நானாக தான் விருப்பப்பட்டு போடுறேன். காலையில் 7 மணிக்கு போவேன். போயிட்டு 2 கல்லாக ஏற கட்டின்னு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா சருக்கெல்லாம் வாங்கின்னு வந்து தருவார். கருவாடு பூண்டு இதெல்லாம் போய் அவரே வாங்கின்னு வந்து எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். அவர் 300 400 அப்படி சம்பாதிப்போம். ஒரு 2000 போட்டோன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வியாபாரம் பண்ணுவோம். அதை வச்சு சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. ஒரு அரிசி வாங்கினோன்னா கூட அது காசு பற்ற மாட்டேங்குது. தக்காளி வாங்கினோன்னா கூட ஒரு 100 ரூபா ஆகுது. ஒரு அரை கிலோ வாங்கினோன்னா கூட 100 ரூபா ஆகிப்போகுது. அரிசி வாங்கணும், எல்லாமே டெய்லி கடையில் வாங்கி தான் செய்யணும். இப்போ இன்னைக்கு சம்பாரிச்சுன்னு வந்து இதை பார்த்துட்றோம். மறுநாள் என்னால் முடியல, வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ அன்றைக்கி ரொம்ப திண்டாட்டமாகிடும். சாப்பாடு செலவுக்கு ரொம்ப காசு இதுவாகிடும். அப்போ மற்றவங்ககிட்ட 200 100 கடன் வாங்குவோம். என் பையன் சம்பாதிக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி தான் வரும் அவனோட வருமானம். எங்கள் வீட்டுக்காரது மாதம் அது வாடகை கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அவர் வாங்குகிற காசு. அவர் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு லீவ் போட்டாருன்னா அதெல்லாம் சொச்சங்காசெல்லாம் போயிட்டு வர்றது வாடகைக்கு சரியாக இருக்கும். இந்த 2வது குழந்தை இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்க்கா. நான் அது மூஞ்ச கூட பார்க்கவே இல்லை. நான் எங்கே அழுவ போகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லை. 15 நாள் வரைக்குமே எனக்கு சொல்லவே இல்லை. ஆஸ்பத்திரிலேருந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா காலையில் தான் எனக்கு தெரிய வருமே. 4 மணிக்கு பண்ண போகிறாங்க, வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா காலையில் தான் வந்து நர்ஸு அந்த இதுவெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்க. அப்போ சொன்னாங்க. அதுவும் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட வந்து பாப்பா கண்ணாடி ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வச்சுன்னு இருந்தாங்க. நானும் அதுதான் நினச்சேன்.
இந்த மாதிரி மேடம் நீங்கள் கண்ணாடி ரூம்லேருந்து பாப்பாவை குத்துட்டிங்கன்னா நான் கூட இட்டுன்னு போயிடுவேன். நீங்கள் பாப்பாவை கொடுக்காம என்ன வரைக்கும் போன்னு சொல்கிறீங்களா, அது எப்படிங்க அப்படின்னா, உந்து குழந்தை அப்போவே இறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னையும் ரொம்ப ஷாக்காயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. அவரை பிடிச்சிக்கின்னு ரொம்ப அமக்கலம் பண்ணி விட்டேன், அழுதுக்குன்னு ஒரே இது பண்ணி. அப்போன்னா நாங்கள் என்ன சமாதானப்படுத்தினாங்க, இல்லைம்மா அப்போவே தான் இறந்துச்சு, உங்கள்கிட்ட சொன்னால் நீ எங்கே அமக்கலம் பண்ண போகிற, அதுவும் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதனால தான் நாங்கள் மறைச்சிட்டோம், நீ விடு இன்னொரு பாப்பா நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை விட குழந்தை தங்கலை, ஒரு பையனை மட்டும் பார்த்துக்கணும் நாங்கள்.